Hi guys, welcome back to RK Kutis Gaming. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெஸ்டரோட அந்த ஐயோ அந்த பேங்க் ராபரி பேங்க் ராபரினா அந்த இதில் அந்த போய் சிசிடிவி கேமராலாம் ஃபோட்டோ எடுப்பா தம்பி பண்ணலாம் அந்த மிஷினு ஜஸ்ட் ஒரு மார்க்கை போடுவோம். ஸோ செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஏன்டா ஓ நோ புரிஞ்சிருச்சு. ஓகே அப்போ நான் இது பண்ணுறேன், இருங்க வரேன். இப்போ கிடைக்குதா? அப்போ இப்போ நல்லா கிடைக்கும் கைஸ். இப்போ வர மாதிரி நெட்டு கிடைக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஒய்ஃபை ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. ஐயோ டே, இந்த வீடியோவை முடிஞ்சளவு சீக்கிரமாக முடிக்கணும். கேட் எஸ் ஜஸ்ட் பைக் இதில் ஏறி நம்ம லெஸ்டர் வீடு வரைக்கும் போகணும். இந்த வீடியோ வந்து ஐயோ நேற்று வீடியோ வந்துச்சா என்ன வரல. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணேன், பட் போட முடில, ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் கைஸ். நேற்று ரெக்கார்ட் பண்ணேன் ஆனால் போட முடில. ஓகே 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 GTA 5 இதுக்கு தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இருக்கிறதுலே எனக்கு நல்லா போச்சு கைஸ். ஷார்ட்ஸு எதிர்பார்க்கலை, ஷார்ட்ஸ் வந்து நல்லா வியூஸ் போகுது. இந்த கார் நல்லா இருக்குமே. சூப்பரா இசிட்ட சூப்பரா இசிட்ட சூப்பரா இசிட்ட சூப்பரா டேய் காட்டுறா சிட்ட சூப்பரா அட சை. நான் கூட டொயாட்டோ சூப்பரான்னா நினச்சி வந்தேன்டா. சரி பரவாயில்ல ஏறுவோம். என்ன பண்ணிட போகிறாங்க? ஒட்டுறா மைக்கில் வர்ற மாதிரியா? அவன் கூட திடீர்னு சூப்பரான்னு நினச்சிட்டேன். பரவாயில்ல, இதுவும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நின்ன காரை பார்க்க நிசான் GTR மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி கார்ஸ்லாம் ஓரளவு ஸ்பீடு போகும் கைஸ் இந்த கேமில். நம்ம இந்த எமுலேட்டரில் இந்த மோடு எல்லாம் போட முடியாது, ஆனால் GTA 5 விளையாடுறதே பெரிய விஷயம் மொபைலில். இதில் மாடெலாம் கைஸ் ஆக்சுவலாக 20 ரூபாயோ 30 ரூபாயோ பே பண்ணிங்கன்னா நீங்கள் எமுலேட்டரில் போடலாம். அதுக்கு கூட ஒரு எமுலேட்டர் இருக்குது. ஆனால் நம்ம எப்படின்னா ஃப்ரீயாக பண்ணணும். அதுக்கு தான் நம்மளோட இதுவே கண்டென்ட்டே வந்து எப்படியாச்சும் ஃப்ரீயாக பண்ணணும். அப்புறம் கேஷ் பே பண்ணுறதுன்னா அப்போ நம்ம இது டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நீங்கள் பெரிய இவங்க டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமா? ஏச்சி அடிக்காத. நம்ம போயிட்டு யாரா அவங்க எதுக்கடா தேவையில்லாம அடி தம்பி, யாரை நோண்டணும்னு தெரியாமல் நோண்டிட்டீங்க. ஓடுறா. அந்த பயம் அந்த பயம் இருக்கணும். இப்போ என் காரை எடுக்கிறேன்டா, இருங்கடா எட்ரா என் காரை. என் கார் இல்லை, சரி விடுங்க, நம்ம காராகவே மாற்றிடலாம். இதை எனக்கு தெரிஞ்ச மைக்கிளோட கராஜில் தூக்கிட்டு போய் இந்த காரை போட்டு விட்ருவாங்க. இந்த லைஃப் இஸ் த பீச்சா அந்த மிஷின் முடிச்சிட்டேன் இன்றைக்கி. எங்கள் அம்மா ஃபோனில் GTA San Andreas அன்றைக்கி தான் முடித்தேன். இந்த லைஃப் இஸ் த பீச்சு அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸு ஓஜியை கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க ஃபுல்லாக. ஓஜிலாக்கே பாரா இடிக்காமல் வந்துக்கிட்டு இருக்கோம் மக்களே, இடிக்கவே இல்லை. இப்போ நான் ஒரு பைக்கை பார்த்தேன். நில்லு சான் அண்ட்ரீஸ்னால் இப்படி தாங்க பைக்குனாலே பறப்பேன். ஏன்னா ஐ லவ் பைக்ஸ். அயபுசாவாது ஏறா அந்த காரில். அந்த பைக்கை பார்க்க எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அயபுசா மாதிரி இருந்துச்சு. இருங்க நான் போய் அந்த பைக்கை பார்க்கணும். எனக்கு அந்த பைக்கு வேணும். எங்கடா போச்சு போல். சரி பரவாயில்ல, இன்னொரு தடவை அந்த பைக்கை பார்த்தா கண்டிப்பாக எடுக்கணும். அதை பார்க்க ஒரு அயபுசா மாதிரி இருந்துச்சு.
இதுவே டொயாட்டா சூப்பரான்னு நினச்சி வந்தால் என்னமோ டம்மி காராக இருக்குது. அதெல்லாம் நிசான் ஜிடிஆர்னு நம்பி போயிருந்தேன்னா அவ்வளோதான். ஐயோ, ஆனால் இந்த கேமில் மாடு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த எமுலேட்டரில், அப்பா வேற மாதிரி. ஆனால் இது கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம். மாடெலாம் கொடுத்தா அப்புறம் அவங்க எங்கே போகிறது? ஆனால் 29 ரூபாயோ சம்திங்லேயே மாடு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம ஃப்ரீயாக GTA 5 எப்படியாச்சும் முடிப்போம். அதுதான் நம்மளோட இப்போ டார்கெட்டே. ஸோ இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருந்துச்சு 41. அது யாருன்னு தெரில, கீழே தெரியாமல் எதையோ ஓப்பன் பண்ணிட்டேன்டா. ஓகே கைஸ், ஓகே இந்த வீடியோ நல்லாயிருக்கும். ஃபுல்லி இந்த வீடியோவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்கள். அப்போ தான் அடுத்த பார்ட் GTA 5 நெக்ஸ்ட் பார்ட் வரும். அட ஷோபா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஸ்மார்ட் அவுட்ஃபிட்டுங்கிறாங்களா? ஆடா போங்கடா. இப்போ நான் திருப்பி இங்கேருந்து மைக்கேல் வீட்டு வரைக்கும் போகணுங்க. இங்கே மறந்தேட்டேன் நான். அம்மா GTA 5 ஜெட் பேக்லாம் இல்லையா? ஜெட் பேக் இருக்குது, அதுக்கு சீட் கோடு எதுவும் இல்லையா? யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்களேன். சான் அண்ட்ரீஸில் ஜெட் பேக் வச்சு சூப்பராக பறக்கலாம், ஜாலியாக இருக்கும். GTA 5 ஜெட் பேக் இருக்கா இல்லையா? ஜெட் பேக்குங்கிறது இருக்குன்னு தெரியும், ஆனால் அதுக்கு சீட்டு மட்டும் யாராச்சும் சொல்லுங்கப்பா. ஹவுஸ் இதானே? பர்சனல் வெஹிக்கிள் இருக்க இடத்துல தான் நம்ம வீடு. ஏன்னா நம்ம வீட்டில் தான் நம்ம கார் பார்க்க இருக்கும். எஸ், சிம்பிள் தான். நான் கடகடன்னு போய் இந்த வீடியோவை வேறு முடிக்கணுமே. ஐயோ, இந்த மிஷினில் எங்கேயுமே ஃபெயில் ஆகிடக்கூடாது கைஸ், அதான் மேட்ரு. அப்போ தான் இந்த வீடியோவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் சீக்கிரமாக. ஓ மை காடு, ஹீ நல்லா தான்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். டேய் ஏன்டா திரும்பின? ஒன்று ஓகே, ஒன்றும் இல்லை, வரும். ஐயோ, யாரா அவன்? யாராக இருந்தாலும் பரவாயில்ல. டொயாட்டா சூப்பரான்னு நினச்சனே. சரி ஓகே. புஷ்பா ராஜ். தாத்தா வரரே, கதற விட போறரி, சிதற விட போறரி, பிதற விட போறரி, தாத்தா வரனே. ஓமை வந்தாச்சு. ஸோ எஸ் கைஸ், எஸ். ஓ மை காட், நல்ல க்ளோஸ். அது நல்ல ஸ்பீட் எடுத்தாச்சு. அம்மாடி, அப்பயும் இடிக்கலை கைஸ். ஃப்ராங்க்லினாக இருந்தேன்னா இந்நேரம் 3 மூட்டை முட்டியிருப்பேன், 100 மூட்டை முட்டியிருப்பேன். ஃப்ராங்க்லினுக்கு எபிலிட்டி இருந்தாலும். ஸோ ஆனால் இந்த காரு வேறு லெவலாக இருக்குது. கார் எப்படியாச்சும் நம்ம கராஜில் பார்க் பண்ணிடணும். தவறி காரை கராஜில் பார்க் பண்ணிட்டு வெளியே வந்தால் அந்த கார் அப்படியே இதாக இருந்தானே, ஃப்ரெஷ்ஷாக இருந்தானே. எங்கடா டேய், தரடா கராஜ். ஐயோ சாமி, டி ரிவர்ஸ் எந்த பட்டன்றா? எங்கே இந்த கார் ரிவர்ஸ் வர மாட்டேங்குது. ஒய் இப்படி திரும்ப. அவ்வளோதான். இப்போ ரிவர்ஸ் வா, உள்ளே விடு.
கிடையாது, கராஜுக்குள்ளே விடணும். எங்கேயாச்சும் கொண்டு போய் விடக்கூடாது. மைக்கில் என்னத்த கராஜுக்குள்ளே விட்றா, ரிவர்ஸ் எடுத்து திருப்புடா. ஐயோ எஸ், கராஜுக்குள்ளே காரையும் விட்டாச்சு. இது மேலே எகிரி குச்சி நம்ம வீட்டுக்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் கைஸ். அந்த ஒரு கோட் இருக்கே அதை போட்டுட்டு நம்ம போகணும். அப்போ தான் வந்து இவங்க வந்து பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஏன்டா சட்டைக்கும் இதுக்கும் என்னடா இருக்கு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எங்க இந்த இருக்கு படிக்கட்டு, படிக்கட்டு 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 படி 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 வெற்றி கொடிக்கட்டு. ஏங்க மைக்கிள் வீட்டில் இவன் குதிக்க மாட்டானா? நோ என்ட்ரியா? ஏய், என் வீட்டில் எனக்கு நோ என்ட்ரி போட்டுருவேன் வேண்டா. எங்கடா இருக்கு இந்த ரூமுக்கு? நான் எத்தனை தடவை தான் தேடுறதோ. இதுவா? இது இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்பாடி தாங்க. இதுக்குள்ளே போனோன்னா ட்ரெஸ் சேஞ்சு சூட்ஸு ஃபுல் ஷர்ட்ஸு கிரே சூட். இதை ஏன் போட்டிருக்கேன்னா இதான் எப்பயுமே மைக்கிள் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த பிளாக் ஷூ அதோட கிளாஸியாக இருக்குது. பட் அதை போட்டு போய் திரும்பி ஒரு நல்ல சட்டையை மட்டும் ஓடனாங்கன்னா அதுக்கு தான் போகும்போது இந்த சட்டையை போட்டுக்கிட்டேன். சட்டை முக்கியம் இல்லை, இந்த மிஷினை முடிக்கணும், அதான் முக்கியம். இதுக்கே 11 நிமிஷம் போச்சா? ஐயோ, இந்த வீடியோ அப்போ லென்த்தாக இருக்குமே. எல்லாம் பார்ப்பீங்கள்ல. சுப்ராவை பளபளவாக இல்லை, சுப்ரா இல்லை, சுப்ரா என நம்பிய காரை பளபளவென்ற இந்த கராஜ் ரெடி பண்ணிருச்சு. இல்லை, ரெடி பண்ணல, பண்ணுன்னு தானே நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அது சான் அண்ட்ரேஸ்க்கு மட்டுமா இருக்குமோ? GTA 5க்கு பண்ணாதா கைஸ்? சரி, இதான் முக்கியம். இப்போ திரும்ப நம்ம லெஸ்டர் வீட்டுக்கு போய் அதெல்லாம் பண்ணணும்ல. கோல்ஃப் லெஸ்டர் வந்த ஃப்ளோலே அப்படியே இடிக்காமல் செம்ம ஸ்பீடில் போனோன்னா ஈஸியாக போயிடலாம். அதுக்கு ஸ்பீட் எடுக்கணும். இந்த மாதிரி டேர்னிங்லாம் இருந்தால் எப்படா கிளச் பண்ணுறது? இந்த கார் நல்லா இருக்கு. இந்த காரில் ஏறா. ஒரு தடவை போகும்போது ஒரு காரை தூக்கிடணும் கைஸ். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கரெக்டாக போய் சேர முடியாது. போங்க மைக்கிள், போங்க மைக்கிள். இது நல்லா இருக்கு கைஸ், உண்மையாலுமே ஸ்பீடை பாருங்களா, நல்லா இருக்கு பிக்கப். இது ஒரு வேளை GTA 5 வெர்ஷன் புக்காட்டியாக இருக்குமோ? வாய்ப்பு இல்லை, அது வேறு மாதிரி இருக்கும். அப்போல்லாம் இருக்கான்னே தெரில எனக்கு. ஒரு மாடு ஏதாச்சும் எப்படி கைஸ் போடுறது? மாடு ஏதாச்சும் போடணும்னு சொல்ல வந்தேன். எப்படி போடுறது? வாய்ப்பு இல்லையே. ஓ எஸ் 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 நோ நோ. இப்படி 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 மைக்கிள் அந்த எல்எல் தம்ம நான் பாட்டுக்கு ஸ்க்ரீனை திருப்பிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் அப்படி திரும்பிச்சு. போடு ஜேய், போலீஸ் ஸ்டார் வரையா? சும்மாவே இந்த மிஷின் ரொம்ப லென்த்தாக போகுது. வழங்கிருண்டா, விளங்கிரும், நல்லா விளங்கும் இந்த மிஷின். இல்லை கைஸ், போலீஸ் ஸ்டார் இப்போ போயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த வண்டி தான் கைஸ் நம்மளை காப்பாற்றுது போலீஸ்கிட்ட இருந்து. நல்ல ஸ்பீடு போகுது. போலீஸ் ஸ்டார் போங்க. இந்த பக்கம் யாரும் இல்லைல்ல, ஏன்னா இந்த பக்கம் ஆள் இருந்தால் நான் வேறு பக்கமாக போயிடுவேன். இல்லை, நமக்கு இடமே வந்துச்சு.
மவுண்டெயின் சைடா இது? ஃப்ராங்க்லினுக்கு இந்த சைடு தான் வீடு வருமோ தெரில. இது வேறு சைடில். ஓனோ காப்ஸ் 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 காப்ஸ். இறங்கிரு மைக்கிள், இறங்கிரு. ஓடு, ஒளிஞ்சிக்கோடா. அவன் போயிடட்டும். எவ்வளோ நேரம்டா இந்த ஸ்டார் பிளிங்க் ஆகும்? விட்டாங்க தானே பார்த்தேன். என்னடா 1 மணி நேரமா, அவ்வளோ நேரமாக அந்த ஸ்டார் பிளிங்க் ஆச்சு. ஓகே, இந்த வீடியோ லென்த்தாக போகுது. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, போய் 3 தடவை செத்தா மிஷின் ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் பண்ணி 3 தடவை செத்துட்டு நம்ம இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மிஷினில் நெக்ஸ்ட் வீடியோ ஷார்ட்டாக பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சூட்லாம் மாற்றிட்டு லெஸ்டர் வீட்டுக்கு போயே மீட் பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ ஷார்ட்டாக பண்ண முடியும். சாரி ஃபார் ஸ்கிப்பிங் திஸ் மிஷின், பட் ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா எவனும் பார்க்க மாட்டான். இறங்கடா. ஐயோ. ஓகே, கடகடன்னு உள்ளே போனால் நம்மளுக்கு நல்லது. இப்போ என்ன, ஒரு தடவை இருட்டும், ஒரு தடவை பகலாகவும், அப்புறம் சாயங்காலமாகவும் எல்லாம் நடக்கும். இருட்டிருச்சு, பகலாயிருச்சு. அப்பாடி வந்துட்டேன்டாடே. இது அங்கே இந்த மிஷின் ஸ்கிப்பு. எஸ், TOOLUP டூலாப். இதை போடுறா. டே, என்ன சவுண்ட்? ஓகே, ஒரு தடவை 3 தடவை கடகடன்னு செத்துட்டோம்னா நம்மளுக்கு வேலையே இருக்காது. நம்ம கடகடன்னு, ஏன்னா இந்த வீடியோ 20 நிமிஷம் போயிடும் போலையே. ஐயோ. TOOLUP டூலப். ஏன்னா யாரும் அப்படிலாம் போட்ட பார்க்க மாட்டாங்க. சும்மாவே நம்ம வீடியோ பார்க்க மாட்டாங்க எவனும். இதில் 20 நிமிஷம்லாம் போட்டால் எவன் பார்ப்பான்? அதனால் இந்த எமுலேட்டரில் எப்படி ஸ்கிப் பண்ணுறதுன்னு நான் 4th டைமாக சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு தடவை அதுக்குன்னே சொல்லியிருப்பேன். பரவாயில்ல கைஸ், இதுலேயும் பார்த்துக்கலாம் நீங்கள் தெரியாதவங்க. அவ்வளோதான், முடிஞ்சா. 3 தடவை செத்தாச்சா மைக்கிள். இப்போ கீழே உங்களுக்கு இருக்கும் பட்டனை ஸ்கிப்புன்னு எக்ஸ் அழுத்தி ஏ அழுத்தணும். ஃபஸ்ட்டு ஏ அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா, மிஷின் ரீட்ரை ஆகும். நான் மறந்துட்டேன். எஸ், இதையும் சுட்டு சாக வேண்டியதான். 1 டைம் அண்ட் அகைன். இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இருக்கு. அப்போ இறங்கு, எடுறா. இதை எடுத்து ஏன்னா கிரனேடு போட்டால் பார்த்தா பிரச்சனையாகும். நம்ம பாட்டுக்கு சாகலாம். 2 டைம். The target to the video is to finish this mission. I mean to skip this mission into 20 minutes. 20 minutes-குள்ளே நம்ம இந்த வீடியோவை முடிக்கணும். அதான். டே சரி, சாவ தான் போகிறேன் எப்படியும். அவ்வளோதான். அப்பா 2 கிரைண்டர் வச்சு சாவறான்டா. வேற மாதிரி ஸ்கிப் எக்ஸ். இதை முடிச்சோன்னே மிஷின் பாஸ்டு இதுன்னு காட்டும். ஃபைண்ட் த பாயிண்ட் டு ஆக்சஸ் தி ரூஃப். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது கொடி. அவ்வளோதான், திரும்பி போடு, சாவு. இன்னும் 3 தடவை கைஸ். இன்னும் 3 தடவை தான். வெதரை டோனோ 3 இன்னும் 6 வருமானு. ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லைல்ல.
இந்த அளவில் இந்த மிஷின் நான் ஸ்கிப்பே பண்ணதில்லை கைஸ். உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த மிஷின் நான் ஸ்கிப்பே பண்ணதில்லை. எல்லா மிஷினையும் ஸ்கிப் பண்ணேன்னா இந்த மிஷினை ஸ்கிப் பண்ணதில்லை. ஏன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேலே போய் அதை எடுத்துகிட்டு வரணும். அதான் மிஷினு ஸ்கிப் பண்ணதில்லை. சுட்டு சாப்பிடா சீக்கிரம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மிஷினை ஸ்கிப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு மிஷின்லாம் இப்போ எவ்வளோ நேரம் எடுக்க போகுதோ. நான் வேற திரும்ப அந்த சீட்டு போடுற இதுக்கே போய்கிட்டு இருக்கேங்க. ராக்கெட் லான்ச்சர் சுடு. செத்தாச்சு. திரும்ப 3 தடவை செத்தாச்சு கைஸ். ஸோ முடிஞ்சில. மைக்கிள் டெட் ஆகலைனாலுமே அந்த கார் வாஸ் டெஸ்ட்ராய்டுன்னு காட்டிடும். வீடியோ. ஸோ திரும்பவுமா இன்னொரு 3 தடவை. 1 2 3 முடிஞ்சில. எஸ்ல. ஓகே, இப்போ அவன் இதுக்கு போனோம். அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணி விட்ருவோம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வரப்போகிறது. இது ரொம்ப லென்த்தாக போச்சு. அடுத்த வீடியோ என்ன பண்ணணும்னா நம்ம லெஸ்ட்டு இதுக்கு போயிட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். 22 மினிட்ஸ் போச்சு கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மட்டும் பாருங்கப்பா. யாராக இருந்தாலும் நான் அழகாக தம்ப்நெயில்லாம் போடுவேன். நான் தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டேன். எடிட்லாம் பண்ணல கைஸ். அது ஒரு விஷயம், அதை நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் கேவலமாயிடும். குரோமில் போய் ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு விட்டுருவேன். அவ்வளோதான்ப்பா, இந்த மிஷின் முடிஞ்சா. ஸோ ஓகே கைஸ். இதை வேற செலக்ட் பண்ணுமா? சரிடா புரியுதுடா. அலாரம், டனலு. ஓகேடா, எனக்கு இந்த மிஷின்லாம் தெரியும்டா போட்டு. இது ஓகே. செக்யூரிட்டி, ஃபோட்டோகிராஃப், இன்டீரியர், இது 2 தானே. இது வந்து நம்ம லவுடு ஸ்மார்ட்டுன்னா நம்ம வந்து ஸ்மார்ட் தான் சூஸ் பண்ண போகிறோம். எஸ், ஸ்மார்ட். என்னது டிரைவரா? 8. எனக்கு தெரிஞ்சு டிரைவிங் வந்து ரொம்ப முக்கியம் கிஷ். ஸோ இதான் எடுத்தாகணும் பை டிஃபால்ட். அடுத்து யார்? கன்னு. இது கம்மியாகவே எடுத்துக்கலாம். கன்னுலாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஸ்மார்ட் தானே. கண்டிப்பாக இது வந்து அதிகமாக தான் வேணும். ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து டைம் அதிகமாகும். ஸோ ஃபுல்லாச்சு. ஓகே கைஸ், கன்று மட்டும் கம்மியாக எடுத்திருக்கோம். மீதியெல்லாம் அதிகமாக தான் கைஸ் எடுத்திருக்கோம். கன்ஃபார்ம். ஓகே, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.